2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் தாவேகவிற்கும் தான் போட்டி என நாகையில் மேற்கொண்ட பரப்புரையின் போது விஜய் கூறியிருந்த நிலையில் திமுக தாவேக இடையே போட்டி என விஜய் அறியாமல் பேசுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். இதேபோல் விஜய் பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். 2026 ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு தம்பி விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் வரது வச்சு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தேர்தல் வரணும், கேண்டிடேட்லாம் போடணும், கேண்டிடேட்லாம் ஒழுங்கான கேண்டிடேட்டை போடணும், அதுக்கெல்லாம் பொறுப்பாளர்களை போடணும், மக்கள் ஓட்டு போடணும். அதுக்கு பிறகு தான் சொல்ல முடியுமே தவிர ஜோசியம்லாம் சொல்ல முடியாது. மக்கள் எழுச்சி நிச்சயமாக ஓட்டம். அதாவது உங்களுக்கு ஓட்டு போடும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது, வேனில் ஏறி போயிட்டே இருக்கும்போது அந்த மக்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் சைகைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் எது ஓட்டாக மாறும், எது ஓட்டாக மாறாது. நீங்கள் மதிப்புக்குரிய பெரிய தலைவர்கள்லாம் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி கட்சியெல்லாம் எப்படிலாம் இருக்குங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் ஆளுங்கட்சியில் இருந்தார் இபிஎஸ் அவர்கள் 4 வருஷம் முதலமைச்சராக நல்ல பணியாற்றினார். அவருக்கு எல்லா விஷயங்களையும் தெரியும். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, எப்படி வேலை செய்யணும், மத்திய அரசில் எவ்வளவு பணம் வாங்கணும், எத்தனை கோடி மக்களுக்காக சாலைகளுக்காகவும் மின்சாரத்திற்காகவும் உணவுக்காகவும் எவ்வளவு பணம் செலவாகும், எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு ஒரு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆக எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. சில நேரங்களில் மாணவர்கள் எழுப்புகிற கேள்வி, சந்தேகங்கள் அது அவர்களே அறியாமல் கேட்குற கேள்வியாக இருக்கலாம், புரியாமல் கேட்குற கேள்வியாக இருக்கலாம், படிக்காமல் கேட்குற கேள்வியாக இருக்கலாம், வரலாறை தெரியாமல் கேட்குற கேள்வியாக இருக்கலாம். 52 ஆண்டுகள் நம்முடைய மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற 75 ஆண்டுகள் வலிமை உள்ள கட்சி என்று ஸ்டாலின் சொல்லுகிறாரே, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கிளைக்கழகத்தை கொண்டிருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகிற சக்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் உண்டு என்று இந்த உதயகுமாரோ சரவணனோ சொல்லவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு. ஆகவே அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக. இது காலங்காலமாக தமிழ்நாட்டு மக்கள் அளித்து வருகிற தீர்ப்பு. இது 52 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். இந்த வரலாற்றை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே இந்த கேள்வி அந்த மாணவருக்கு எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.